மலேசியாவில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ அன்னப்பூர்ணிக்கு இங்கே விஜய் தம்பி வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னதும் அப்படியே கண் கலங்கிறாங்க. என்ன தம்பி, மல்லி தான் என்னை விட்டு புரிஞ்சுக்காமல் போயிட்டானா, நீங்களும் போன முடிவு பண்ணிட்டீங்களே. ஐயோ அத்தை, அவள் ஒன்றும் உங்களை விட்டு போகல அத்தை, அவள் என்னை விட்டு தான் போயிட்டா. அவள் தான் என்ன சரியாக புரிஞ்சுக்கல. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு தெரில. ஆனால் மல்லி இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்லை அத்தை, அது மட்டும் தெரியும். ஏன்னா அவள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருக்கா. ஒரு வாரமாகவே என்கிட்ட சரியாக பேசலை. என்கிட்டையும் சரி வெண்பாக்கிட்டையும் சரி ஒரு மாதிரி சிறுசிறு தான் பேசிட்டு இருந்தா. நான் கூட ஏதோ உடம்பு முடியலையா இல்லை ஏதோ பிரச்சனை நினச்சேன். ஆனால் மல்லி அதுக்குன்னு இந்தளவுக்கு முடிவெடுப்பான்னு நான் யோசிக்கவே அத்தை. என்னை மன்னிச்சுங்க அத்தை. சத்தியமாக நான் மல்லிக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணல, துரோகம் பண்ணல. நான் மல்லியை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு என்ன பிரச்சனை தெரில, என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டா. பிரிஞ்சு போகணுன்னு முடிவு பண்ணி தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா. அதுக்கு மேலே நான் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அத்தை. என்னை மன்னிச்சிருக்க, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்ல, அன்னப்பூர்ணி உடனே இங்கே பாருங்க தம்பி, நான் திரும்ப சொல்கிறேன், மல்லி உங்களை ஏதோ புரிஞ்சிக்காம ஏதோ தப்பான முடிவு எடுத்திருக்கா. அது மட்டும் புரியுது. அவள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கான மட்டும் தெரியுது. அந்த குழப்பத்துக்கு என்ன தீர்வுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் தம்பி. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தம்பி. நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன். வரும்போது கண்டிப்பாக மல்லிக்கு என்ன ஆச்சு, மல்லி எங்கே போனா, மல்லி ஏன் இப்படி பண்ணாங்கதை நான் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் தம்பி. எனக்காக கொஞ்ச நேரம் இங்கே இருங்க தம்பின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்னப்பூர்ணி கிளம்பி வெளியே வந்தோடனே அன்னப்பூர்ணிக்கு தோணுன ஒரே விஷயம் அந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி தான் இதை பண்ணியிருக்கா. ஏன்னா அவள் தான் மல்லிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி மல்லிகிட்ட ஏதோ பேசியிருக்கா. மல்லி அவளை பார்க்க வீட்டுக்கும் போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் மல்லி சரியில்லை. நான் அன்றைக்கி அந்த ராஜேஸ்வரியை வான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி ராஜேஸ்வரி பேசின பேச்சும் சிரித்த சிரிப்பும் இப்போ தான் எல்லாத்துக்கும் பதில் தருது. அப்போது ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சே போகும்போது கரெக்டாக ராஜேஸ்வரி கார் வந்து அன்னப்பூர்ணிக்கு முன்னாடி நிற்கிது. அன்னப்பூர்ணி பயந்தே போயிடறாங்க. யாருன்னு பார்த்தா ராஜேஸ்வரி. அதை பார்த்தோன்னே, அடியே சண்டாளி, நீலாம் மனுஷியாடி, நீலாம் உருப்படுவியா, நீலாம் நல்ல இடத்துக்கே போக மாட்டடி, நீலாம் நாசமாக தான் போவ அப்படின்னு மண்ணை வாரி தூவி விட்றாங்க. ராஜேஸ்வரி உடனே, அன்னப்பூர்ணி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, ரோட்டில் கார் கூட தெரியாமல் நீ வந்து குறுக்க வந்துட்டு யார்கிட்ட சாபம் விடுற அப்படின்னு கேட்கவும், ஏய் நீ கார் ஓட்டுறதுக்கு சாபம் இல்லை, மல்லி உனக்கு என்னடி துரோகம் பண்ணா, அப்படி நாங்கள் என்னடி துரோகம் பண்ண உனக்கு, கூட போன தம்பி விஜய் அவரை பழி வாங்குறது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் பிடுங்கி நடுத்தில் நிப்பாட்டிட்ட. அது பத்தில் அவனுக்கு என்னமோ, விஜய் கண்ணுக்கு அர்த்தமாக இருந்தது மல்லிகிட்ட மட்டும்தான். அந்த மல்லி தான் தனக்கு கிடைச்ச பொக்கிஷன் நினச்சாரு. ஆனால் அந்த மல்லியவும் விஜய்கிட்ட வந்து ஏதோ சொல்லி பேசி மயக்கி பிரிச்சுட்ட. இன்னும் உனக்கு அப்படி என்னடி வன்மோ, ஏன்டி இப்படி விஜய் மேலே இவ்வளோ பழி வாங்கணுங்கிற இன்னத்தோடு இருக்க, அவர் இப்படி உனக்கு என்னடி பண்ணாரு அப்படின்னு அன்னப்பூர்ணி பயங்கரமாக திட்டுறாங்க. ராஜு ஒன்னே, இங்கே பாரு, மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போனானா அது அவனுடைய தப்பு. அவள் ரொம்ப பணக்காரவன், நல்ல வசதியாக வாழலான்னு நினச்சிருந்தா. ஆனால் கடைசியில் அவன் சொத்தெல்லாம் என்கிட்ட ஏமாந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு பிரிஞ்சு போயிருப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவன் ஏமாந்த போனால் அது அவன் தப்பு, இதில் ஒன்றும் என் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு ராஜு சொல்ல, சி போது நிப்பாட்டு, மல்லி ஒன்று உன்ன மாதிரி பணம் பேய் கிடையாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடிய சராசரி பொண்ணுடி, அப்படி தான் நான் அவளை வளர்த்துருக்கேன் அப்படின்னு அண்ணப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு அது தேவையில்லை. மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போனா அது ஏன் எதுக்குன்னு போய் அந்த மல்லிகிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத. இங்கே பாரு, சும்மா என் வழியில் கிராஸ் பண்ணாத, அப்புறம் வர கடுப்புக்கு போகிற ஸ்பீடுக்கு கார் விட்டு ஏற்றிட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு ராஜி கிளம்புறாங்க. உடனே அன்னப்பூர்ணி டக்குன்னு பின்னாடி ஒரு ஆட்டோ பிடிச்சி ராஜியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ராஜி நேராக அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க. கோயிலில் போய் காரை நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ளே போகிற ராஜேஸ்வரி சுற்றி முற்றி பார்த்தா மல்லி அங்கே உட்காந்துக்கிறத பார்க்குறாங்க. மல்லியை போய் பார்த்து, மல்லி, என்ன நீ பிளான் பண்ணியிருக்க, நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் நீ என் பேச்சை மாரி என்னையும் சிக்கலில் மாட்டி விட ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, இந்த குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சும்மா என்கிட்ட நடிக்கிற வச்சுக்கிறத நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அவளாம் சொல்லிட்டேன், நானே பெரிய கிரிமினல், நீ என்ன எனக்கே சித்து விளையாட்டு காட்டுறியா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சத்தியமாக எனக்கு புரியலங்க. இந்த தாலி தானே கழுத்தில் போட்டோன்னு சொல்கிறீங்க, அதையும் கழட்டி நான் உண்டியில் போட்டுடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. இங்கே பாரு மல்லி, நான் திரும்ப சொல்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட ஓகே, வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் சமைச்சா அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் சொல்லி தான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்த, நான் சொல்லி தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் சமைச்சேன்னு எப்படி உங்கள் பெரியமாக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, மல்லி ஒரு ஷாக் ஆகி, என்ன எங்கள் பெரியமாக்கு தெரியுமா, இல்லை சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கும் எங்கள் பெரியமாக்கு என் சம்மந்தமும் இல்லை, நீங்கள் பேசுனதை நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் மனசில் பூட்டி வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நானே விஜய் விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்படி இருக்கும்போது நான் எதுக்காக எங்கள் பெரியம்மா சொல்லி உங்கள்கிட்ட சண்டை போட போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது எங்கள் பெரியமாவை யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்க தவிர நான் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இல்லை மல்லி, எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது,
நான் இப்பயே போகிறேன், போயிட்டு நான் சொன்ன மாதிரி விஜய் ஜெயிலுக்கும் வெண்பா கதிரேசன்ட்டி பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று ப்ளீஸ் ராஜி என்னை மன்னிச்சிடு, நான் சத்தியமாக சொல்லவே இல்லை, என்னை நம்பு அப்படின்னு ராஜி காலை பிடிக்க போகிறாங்க. அன்னப்பொண்ணு ஒன்று மல்லி போதும் நிப்பாட்டு போல, என்ன பண்ண போகிற நீனு அப்படின்னு சொல்ல மல்லி ஷாக்காகி பார்க்குறாங்க. பார்த்தா அன்னப்பொண்ணி என்ன போல பண்ண போகிற, அவள் காலை போய் எதுக்கு பிடிக்க போகிற, உனக்கு என்ன பைத்தியமா மல்லி அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று பெரியம்மா நீங்கள் நிப்பாட்டுங்க, எதுக்கு தேவையில்லாம ராஜிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன மல்லி என்ன, அவள்கிட்ட நான் பிரச்சனை பண்ணுறேனா, அவள் தான் மல்லி உன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவள் சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையை சீரழிக்க முடிவு பண்ணிட்டிய போல, அப்படி ஒன்று அவள் என்ன சொல்லி பிரச்சனை பண்ணா சொல்லு போல, என்ன சொல்லி மிரட்டினா அப்படின்னு கேட்க மல்லி அமைதியாக நிற்கிறாங்க. ஏ ராஜி என்னமோ உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன், இப்போது நாங்கள் பேசின உடனே எப்படி மல்லியை பார்க்க இங்கே வந்த, அப்போது நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்க, இங்கே பாரு நீ சரியான பொம்பளையாக இருந்தால் சரி, என்ன சொல்லி மல்லியை மிரட்டின சொல்லுடி, ஏன் பயப்படுற என்னை பார்த்து சொல்லுடி அப்படின்னு கேட்கவும் என்ன உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னா எனக்கு என்ன பயம் இருக்குது சொல்கிறேன், ஆமாம் நான் தான் மல்லியை விஜய் விட்டு பிரித்தேன், அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு காரணத்தை சொல்கிறாங்க ராஜி. அதை கேட்டதும் அன்னப்பொண்ணு ஏ மல்லி உனக்கு என்ன பைத்தியமா, மாப்பிள்ளை தம்பி தான் அன்றைக்கி தெளிவாக சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் கதிரேசன் போட்ட எல்லா கேஸ்லையுமே நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு, இனிமேல் கதிரேசனால என்ன நினச்சாலும் சரி வெண்பா எடுத்து பிரிக்கவே முடியாது, அதுக்கான எல்லா நோட்டீஸ் சென்டர் இருக்குது, எல்லா கோர்ட்டுக்கும் போயாச்சு, இப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு விஜய் தம்பி அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரே உனக்கு ஞாபகம் இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த ராஜி சொன்னதை கேட்டு நீ எப்படி பிள்ளை இப்படி முடிவெடுத்த அப்படின்னு அன்னப்பண்ணி கேட்க மல்லி ஒன்று யோசிக்கிறாங்க. அட ஆமால அன்றைக்கி விஜய் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லி ஆமாம் அன்றைக்கி விஜய் சொன்னார், அப்புறம் எப்படி கதிரேசனால் விஜய் மேலே கேஸ் போட முடியும், எப்படி பிரிக்க முடியும்னு கேட்க ராஜி ஒன்று இங்கே போகிற மல்லி அதெல்லாம் முடியும், உங்கள் பெரியமா பேச்சு கேட்டனா நீ தான் கஷ்டப்பட போகிற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அன்னப்படி ஒன்று இங்கே போகிற நான் திரும்ப சொல்கிறேன் நீ அவசரப்படாமல் இரு, நான் வேணா விஜய் தம்பி கால் பண்ணுறேன், கால் பண்ணி கேட்குறேன் விஜய் தம்பி என்ன சொல்கிறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பொண்ணி விஜய் கால் பண்ணி சொல்கிறாங்க. விஜய் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா, இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் சரி வெண்பா என்கிட்ட பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கான எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ தான் மல்லிக்கு எல்லாமே புரியுது. அப்போது இந்த ராஜி நம்மளை ஏமாற்றிட்டா, அவளை நம்மளை முட்டாக்கிட்டா, நாமளும் அதுக்கெல்லாம் பயந்து விஜய் விட்டு பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்ன மனுஷனுக்கு பிரியமா இந்த ராஜி பேச்சு கேட்டு தான் நான் விஜய் விட்டு பிரிஞ்சு வந்தேன்னு சொல்ல போ மல்லி, நான் உன்னை எவ்வளோ விவரமான பொருள் நினச்சேன், கடைசியில் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பேச்சை கேட்டு விஜய் தம்பியும் வெண்பாவையும் விட்டு எப்படி பிள்ளை பிரிஞ்சு வந்த, ஏன் பிள்ளை அதை பைத்தியக்காரத்தை முடிவெடுத்த, பாவம் அந்த புள்ள உடஞ்சி போயிட்டாரு, நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, பாவம் புள்ள விஜய் அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருக்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேக்கை தூக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுறாங்க. அன்னப்பொண்ணே என்ன ராஜி இன்னும் சொன்ன மல்லி பிரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாத்தியா, அந்த கடவுள் ஒருத்தர் இருக்காடி, அவர் இருக்க வரைக்கும் நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆனால் என்றைக்குமே அது தொடராது, உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்படி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன மல்லி விஜய் காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க விஜய், அந்த ராஜி பேச்சு கேட்டு செய்யக்கூடலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய் காலை பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க.